ஏங்க எங்கங்க போயிட்டு வரீங்க? அதுவா மலரு, போய் சட்நாதர் பொங்கலா இருக்குல்ல, சட்நாதர் போய் சாமி கும்பிட்டுட்டு அஷ்ட பைரவரை கும்பிட்டுட்டு வந்தேன். நான் கூட உங்களுக்கு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்க. என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா ஃபேமஸ்ங்கிறீங்க, ஆ, திருநெல்வேலியில அல்வா ஃபேமஸ்ங்கிறீங்க. ஆ. நம்ம ஊர் சீர்காழிக்கு என்னங்க ஃபேமஸ்? அதுவா மலரு, ஆமாங்க. சீர்காழிக்கு ஃபேமஸ் சட்டநாதரும் அஷ்ட பைரவரும். ஆமா. தெரியுதா? ரொம்ப நாளா உனக்கு நரம்பு வலிச்சது இல்ல மலர், ஒரு பக்கம் நரம்பு ஃபுல்லா வலிச்சது இல்ல? ஆமாங்க. ஆ? ஆமா. இப்ப அந்த வலி இருக்கா? இல்லங்க. ஆமாங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல. ஆமா. அதுக்கு என்ன காரணம்? என்னன்னு தெரியலையேங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மலரு? என்னன்னு தெரியலையேங்க. ம்? சட்டநாதருடைய மிளகு வடையும் அஷ்டபைரவருடைய பயிர் பாயசம் தான் காரணம். போன வாரத்திலேருந்து உனக்கு அந்த நரம்பு வலி இருக்கா? இல்லங்க. இப்ப அது சாப்பிடுறது. பார்த்துக்கோ. சட்டநாதரோட மிளகு வடையும் அஷ்டபைரவரோட பயிர் பாயசம் அருமருந்து மலரு. ஆமாங்க. சீர்காழிக்கு ஃபேமஸ் சட்டநாதர். அந்த சட்டநாதருக்கு படைக்கிற விநாயகம் எப்படியாப்பட்ட நோயை தீர்க்கக்கூடியது மலரு. ஆமாங்க. இப்போ இந்த வந்து நரம்பு வலி உனக்கு வலிக்குதா? இல்லங்க. இல்லங்க. அந்த வலி அதுதான் பெஸ்ட். இது வந்து என்ன தெரியுது? சீர்காழிக்கு ஃபேமஸ் என்ன? சட்டநாதரோட மிளகு வடையும் அஷ்டபைரவரோட பயிர் பாயாசம் தான். அது தெரிஞ்சுக்க பெஸ்ட். தெரியுதா? அருமருந்து எப்படியாப்பட்ட நோயை தீர்க்கக்கூடியது. இன்னைக்கு உனக்கு நரம்பு வலி சரியா இருக்குன்னா அதுதான் காரணம். மனசார நம்ம வேடி சாப்பிட்டோம்ல, அதுதான் பண்ணுது.